சியர்ஸ். Cheers. இப்போ அது எனக்கு சொல்ல அலியா, நீ அந்த ஃபைலை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அந்த ஆபீசர்ஸ்க்கு அது கிடைக்கவே இல்லையே. ஐ மீன், அவங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க. அவங்க நம்ம பெட்ரூம் மட்டும் இல்ல, ஸ்டோர் ரூம், பாத்ரூம் எல்லா இடமும் பார்த்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபைல் கிடைக்கல. ஃபைல் என்ன, ஒரு பேப்பர் கூட கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேப்பர்ஸ் உன் கையில தானே இருந்துச்சா அலியா? அப்புறம் எங்க போச்சு? பூமிக்குள்ள போச்சா இல்ல வானத்துக்கு போயிடுச்சா? அம்முவோட ஆத்மா வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. இல்ல பிரக்யா தான் பேயா வந்து எடுத்துட்டு போயிட்டா. ப்ளீஸ் ஆலியா, என்கிட்ட நீ இந்த ஆவி பேயின்லாம் பேசாத. பேய் பிசாசுன்னா எனக்கு ஏற்கனவே பயம். இந்த சிச்சுவேஷன்ல ஏன் இப்படி பேசுற? சீரியஸா கேக்குற சொல்லு, அந்த ஃபைலை நீ எங்க வச்ச? நீ சொல்லலன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிரும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஸ்வீட்ஹார்ட். நீ தேவையில்லாம ரொம்ப ஹைப்பர் ஆயிடுற. இது டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம், அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவேனா? உனக்கு ஞாபகம் இருக்கா, பொன்னி பயந்து போய் நம்ம ரூமுக்கு வந்தாலே, ரெய்ட் பண்ண இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா. அப்போ அவ போனதுக்கு அப்புறம் நான் இந்த கதையில கொஞ்சமா ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணேன். இப்ப நீ கிளம்பு, நாங்க வரோம். சரி. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த இன்கம் டாக்ஸ் காரங்க வந்து ரைட் பண்ணாங்கன்னா நம்ம இந்த ஃபைல், இது பாரு, இது நம்ம ரெண்டு பேரையுமே அழிச்சிடும். ஐ மீன், இந்த ஃபைல் இன்கம் டாக்ஸ் காரங்க கையில கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அபிக்கு இந்த பேப்பர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் நம்மள சும்மாவே விட மாட்டான் அலியா. கடவுளே, எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? முதல்ல தேவையில்லாம இப்படி அழறத நிறுத்தியாதான். வாயை முடிச்சு நீ கீழே போ. அண்ட் யாருக்குமே நமக்கு ரெய்ட பத்தி தெரிஞ்சிடுச்சுங்கிற விஷயம் தெரியக்கூடாது. நாம இத கண்டுக்காத மாதிரி தான் இருக்கணும், புரிஞ்சுதா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏதாவது பண்ணுவேன், நீ பேசாம இரு. நீ முதல்ல கீழே போய் வெயிட் பண்ண தரணும். அந்த பொண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேட்டா நான் வாஷ்ரூம்க்கு போயிருக்கேன்னு சொல்லு. ஓகே, கீழே ஸ்டேர்கேஸ் கிட்ட போய் நீ எனக்காக வெயிட் பண்ணணும், சரியா? போ. புடிங்கண்ணா, இப்ப நம்ம 3 பேரோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு. சோ நீ அந்த பேப்பர்ஸ் ராஜண்ணா கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்ன. அவர் அதை ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவர் வீட்டுக்குள்ள தானே இருந்தாரு. அந்த இன்கம் டாக்ஸ் காரங்க யாரையுமே வெளியில போக விடலையே. அவர் அந்த ஃபைலை எங்க ஒளிச்சு வச்சாரு? இப்போ இந்த சீக்ரெட்டுக்கான பதில ராஜண்ணா மட்டும்தான் சொல்ல முடியும். பாத்து பத்ரு மைத்திலி, ரூம் இந்த பக்கம். பத்ரம். ஐயோ கடவுளே, இவங்க என் ரூமை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வீட்டை ரேட் பண்ண வந்தாங்களா இல்ல என் ரூமை ரேட் பண்ண வந்தாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நகையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஒருவேளை எங்களை வந்து திருடங்கன்னு சொல்லி அவங்க இதுல ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்களோ? இது நல்லாதான் இருக்கு. இது தப்பிச்சிட்டேன் மைத்திலி. தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. என்னோட நகை எல்லாம் நல்லாதான் இருக்கு. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கு. மைத்திலி, சொல்லுங்க அத்தை. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அத்தை, ஐடி காரங்க ரேட் பண்ண வந்தாங்கல்ல, அதான் பாக்க வந்தேன். எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு பாக்க வந்தேன். சரி, எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? எல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டா தான் இருக்கு. அவங்க எதையும் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு அத்தை? இதெல்லாம் என்னோடதாச்சே? இல்ல அத்தை, இது என்னோடது. நீங்க மறந்துட்டீங்களா? இந்த நகைய எங்க அப்பா போட்டு அனுப்புனாரே. நீ ஏன் பாரு, இது எவ்வளவு பழைய டிசைன். இங்க பாரு மைத்திரி, இதெல்லாம் நான் என் வீட்ல கொண்டு வந்தது. அப்படியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இத நீங்க உங்க வீட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இத நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்களே. உனக்கு நான் கிஃப்டா கொடுத்தனா? உனக்கு இது வரைக்கும் நான் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலன்னு எனக்கு தெரியும். பொய் சொல்லத. இப்ப வாட்ச போட்டுக்கோன்னு கொடுத்திருப்பேன். அத நீயே உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருக்க. சரி தள்ளு, இன்னும் வேற என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன். இல்ல இல்ல, அங்க ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல, நான் சொல்லணும்.
அட அத்தை, அது எல்லாமே என்னோடதுதான். பாவி. அட என்ன நீங்க? உனக்கு சாதகமா என் ஞாபக மருந்தையை பயன்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு நான் போட்டுக்கோன்னு கொடுத்தேன். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்ட. ஒவ்வொன்னா எல்லா நகையும் உன்னோட நகையாவே ஆக்கிக்கிட்ட. அதானே நானும் பார்த்தேன். இவ்வளவு நகை உங்ககிட்ட ஏதுன்னு. சரியான திருட்டு போனேன். அட இருங்க அத்தை, இருங்க. இருங்க அத்தை. என்ன கடவுளே, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஒவ்வொன்னா கஷ்டப்பட்டு என்னோட நகையை ஆக்கிக்கிட்டேன். அந்த ஐடி காரங்க கூட எடுத்துட்டு போல. எங்க அத்தை ரேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இதெல்லாம் ஒண்ணு சேர்க்க எனக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகுமோ? குண்டு மாமியார் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. பிளானிங் பண்ணதுல நம்மளா இல்ல நம்மளோட எனிமீஸா? லாஸ்ட் மினிட்ல ஃபைல் இப்படி மறைஞ்சு போறது ஒன்னும் இது ஒன்னும் கண்டிப்பா கோஇன்சிடென்ட் இல்ல. இது ப்ரீ பிளான்டா பண்ணதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரைடுங்கிற பேரை கேட்டுதான் அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்க. யாருக்கும் சந்தேகம் வராத இடத்துல அவங்க அதை மறைச்சு வச்சிருப்பாங்க. அக்கா, நீங்க அந்த ஃபைலை அங்கதானே பாத்தீங்க. அண்ட் அவங்க 2 பேரும் உங்க கூட தானே கீழே வந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ஃபைலை எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல பிரக்யா. நமக்கு புரியாததுக்கு காரணம் நாம 3வது கோணத்துல இருந்து இத பார்க்கவே இல்ல. 3வது கோணமா? ஆமா பிரபா, 3வதா யாரோ இருக்காங்க. அவங்கதான் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது ஆளா? ஆமா த்ரிஷா, நீயே யோசிச்சு பாரு. நானே என் கையால இந்த ஃபைல ஆலியா கிட்ட கொடுத்தேன். அவ அவளோட ரூம்ல வச்சிருந்தா. ராத்திரி நாம தேட போனப்ப நமக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் அவ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்புனா. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபைல் இல்லாம போக முடியாதுல்ல. பட் பிரக்யா, அவங்க கையில ஃபைல் இல்லையே. பிரபா, அவங்க கிட்ட நான் ரைட பத்தி சொல்ல போனப்ப நான் அந்த ஃபைல அவங்க ரூம்ல பார்த்தனே. ஆனா உன் ஃப்ரெண்ட் அந்த ஃபைல அவங்க ரூம்ல தேட போனப்ப அது அவருக்கு கிடைக்கல. அப்ப ஆலியா தனவும் கீழே தானே இருந்தாங்க, ஏன் முன்னாடி தானே இருந்தாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு 3வது ஆள் யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அவங்களே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம கண்ணு முழுக்க ஆலியா தனு மேல மட்டும்தான் இருக்கு. 3வது ஆள் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். நாம இவ்வளவு உஷாரா இருந்தும் நமக்கு ஃபைல் கிடைக்கலன்னா ஃபைல் வேற யார்கிட்டயோ தான் இருக்கணும். நம்ம இப்ப எப்படியாவது அந்த 3வது ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற பிளான்ல இருந்து அந்த ஃபைல் தப்பவே கூடாது. ஆமா த்ரிஷா, நீ சொல்றது கரெக்ட் தான். 3வது ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஆலியோட பிளான் எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாப் பண்ணிடலாம். அப்புறம் இதை இன்னைக்கு ராத்திரியே நம்ம பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாட்டி எல்லாரையும் கீழே கூப்பிட்டாங்க. ஏண்டா இந்த ட்ரிப்புக்கு வந்தோன்னு ஆயிடுச்சு. ஏதோ என்ன ஜெயிலுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு. பிரக்யாவோட டேட்டுக்கு போலான்னு எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ரொமான்டிக் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கோம், சாஃப்டா காத்து வீசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள கண்ணாலேயே பேசிட்டு இருப்போம். தேவையில்லாம இந்த ட்ரிப்புக்கு வந்ததுனால இப்ப எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. வெல், வாட் டு டு? இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சத ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். ஆனா அது வரைக்கும் தூக்கமா வர மாட்டேங்குதே. என்னங்க, என்னாச்சுங்க? உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? என்னாச்சு? தலை எதுவும் வலிக்குதா? கோல்டு, காஃப் மாதிரி ஏதாவது? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க, என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. யாராவது, நீங்க யாரையுமே கூப்பிடல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம என்ன பண்றீங்க? நான் இப்ப செம்ம எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? என் உடம்புக்கு என்ன வந்தானே நீதான் என்னோட டானிக் ஆச்சு. உன்னை பார்த்த உடனே எனர்ஜி வந்துடுது, உன்னை டச் பண்ண உடனே அது டபுள் ஆயிடுது. அப்படின்னா நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. வேணும்னே என்ன இங்க கூப்பிட்டு? எந்த பைத்தியக்காரன் சொர்க்கம் மேல்லோகத்துல இருக்குன்னு சொன்னா, நீ என் பக்கத்துல இருக்கும்போது அந்த இடம் தான் எனக்கு சொர்க்கமா இருக்கு. நீங்க முதல்ல இப்படி பண்றதை நிறுத்துங்க. இப்ப சொல்லுங்க என்னாச்சுன்னு. உடம்பு சரியில்லாம தான் இருந்தது. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பறந்து போச்சு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல? நான் எங்க விளையாடுறேன்?
உண்மையதான் சொல்றேன். நீ என் கூட இல்லாதப்போ எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, தூங்க பிடிக்க மாட்டேங்குது. அவளை ஏன் கிட்டாரை வாசிக்கவும் பிடிக்க மாட்டேங்குது. அங்க பாரு, கிட்டார் கூட என்ன மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணுது. ஏய் குண்டச்சி, நீ என் கூட இருக்கும்போது பாலைவனத்திலயும் பூ பூக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா நீ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது எனக்கு நல்லா தூக்கம் வரும். அப்படின்னா நான் போரிங்கா? அப்ப நான் உங்களோட பேசினா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். தள்ளுங்க. ஏய், நான் அப்படி சொல்ல வரல. நீ ஏன் கண்டென்ட் விட்டு அந்த வேர்ட்ஸை மட்டும் பிடிச்சுக்கிற? ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. குண்டச்சி, நீ என் கூட இருந்து என்ன பண்ணாலும் நான் ரொம்பவே ரசிப்பேன். நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது பிடிக்கும். நீ திட்டும் போது எனக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரும், ஆனா நீ கூட இருக்கும்போது என்ன மறந்து தூங்கும் தெரியுமா? இந்த மாதிரி. நீங்க தூங்குங்க, நான் போறேன். அடியே போகாத. சரி, ஒண்ணு பண்ணலாமா? உனக்கு அம்மா வீட்டுக்கு தானே போகணும். நீ அம்மா ஆயிட்டனா உங்க அம்மா வீட்டுக்கு தாராளமா போலாம். அதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் கொடுக்குற? இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ கிளம்பி உங்க அம்மா கிட்ட போயிடு. அப்புறம் நைட் திருப்பி இங்க வந்துரு. நீ லல்லபி பண்ணனா நான் அப்படியே உன் மேல சாஞ்சு தூங்கிடுவேன். ஏய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ எனக்காக ஒரு நல்ல லல்லபி பாடு. பதிலுக்கு நான் உனக்காக சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன். What say? முதல்ல நீங்க உங்களுக்கு காஃபி டிஃபன் பண்ண கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு பண்ணலாம். ப்ளீஸ் மா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இல்லனா எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு இங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்கிரீன் கூட கிளவுட்ஸ் மாதிரி தெரியும். ஆனா நீ என் கூட இல்லாதப்போ அதுவே எனக்கு ஒரு ஆவி மாதிரி தெரியும். தனியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ப்ளீஸ் போகாத. கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா இங்கே இருக்க. ஓகே, let's do this. அதெல்லாம் சரி, உங்களுக்கு தூக்கம் வரல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணலன்னு கேளு. டிவி பார்த்தேன், வீடியோ கேம் ஆடினேன், மியூசிக் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நீங்க ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணீங்களா? ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே தூக்கம் வந்துரும். அப்படியா? ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் இது. இப்ப நான் இங்க இருக்கேன், ஒருவேளை நான் இல்லனா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது எனக்கு தேவையே படாது. ஏன்னா நீதான் என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டியே. தூரம்னு சொல்ல வரல, ஒருவேளை நீங்க வேலை விஷயமா வெளியில போவீங்க. வேலைக்காக உன்னை விட்டு எங்கேயாவது போறோம்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய பேரை வாங்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னால உங்க பேர் போனா அது நல்லாவா இருக்கும்? சரி, இப்ப நீங்க தூங்குங்க. Good night. ஹலோ அம்மா. இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. நான் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆ, என்னாலே உங்களை விட்டு தூரமா இருக்க முடியாது. இவ்வளவு நல்ல புருஷன் இருக்கும்போது புருஷனை விட்டு எப்படி தூரமா இருக்க முடியும்? நீங்க தூங்கவே இல்லையா? இவ்வளவு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது அவ கிஸ் பண்ணாம என்னால தூங்க முடியுமா? நீங்க இருக்கீங்களே. Hello. 10 scoops of chocolate ice cream, please. Thank you. பாத்ருஷா,
நீங்க சொன்ன மாதிரி மூணாவது ஆளு யாரும் இருக்காங்கக்கா. அவங்க தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆலியா ரைட கேட்டதும் பயந்து போயிருக்கணும். ஆனா அவ அப்படி பண்ணல. அவ ரொம்ப கான்பிடென்டா இருந்தா. அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. த்ரிஷா அப்படியே இருந்ததா நமக்கு நல்லது. ஒருவேளை ஆலியா ஓவர் கான்பிடென்டா இருந்தானா அப்பதான் அவ ஏதாவது தப்பு பண்ணுவா. அவ கூட இருக்கிறவங்களும் மாட்டிக்குவாங்க. அந்த 3 பேரும் கண்டிப்பா மீட் பண்ணி ப்ராப்பர்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி கண்டிப்பா பேச வருவாங்க அக்கா. ஆமா த்ரிஷா, அந்த 3 பேரும் ஒண்ணு ஆலியோட ரூம்லயோ இல்ல தன்னோட ரூம்லயோ தான் மீட் பண்ணுவாங்க. அங்கதான் அவர் இருக்காருல, அவர் பாத்து பாரு. இது வரைக்கும் யாருமே வரல. யாராவது இருப்பாங்களா இல்லையா? ஒருவேளை பிரக்யாவோட டவுட் தப்பா இருந்துச்சுன்னா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? உண்மையிலே சத்தம் தானா இல்ல என்னோட பிரம்மையா? ஆனா அந்த டோர் நான் முதல்ல பார்த்தப்போ க்ளோஸ் பண்ணி தானே இருந்துச்சு. இப்போ இது எப்படி ஓபன் ஆச்சு? என்ன தனு திடீர்னு ரூம்ல இருந்து காணாம போயிட்டா? இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்க போயிருப்பா? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன யாரையும் காணோம்? ஒருவேளை அந்த தேர்ட் பர்சனுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோன்னு? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அக்கா, அங்க பாருங்க த்ரிஷா. புர்கா போட்டுக்கிட்டு ஆலியா ரூம்குள்ள போறது யாரா இருக்கும்? ஒருவேளை தனுவா இருப்பாளோ? த்ரிஷா, தனு புர்கா போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ அப்படியே உள்ள போவா. அது கண்டிப்பா அந்த 3வது பார்ட்னர் தான். த்ரிஷா, தனு த்ரிஷா, அந்த புர்கால இருக்கிறவங்க தான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த 3வது ஆள். ஆமாக்கா, ஆனா அந்த புர்கால இருக்கிறது யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த 3வது ஆள் முகத்தை பார்க்கணும். அக்கா, ஒருவேளை இந்த வீட்டோட மெம்பரா இருப்பாங்களோ? அப்படி இந்த வீட்டோட ஆளுங்களா இருந்தா மைத்திலி அண்ணியா இருப்பாங்க. இல்ல இல்ல த்ரிஷா, எனக்கு தெரிஞ்சு மைத்திலி அண்ணி அவங்களுக்கு இவ்வளவு மூளைலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரக்யா அந்த தனு இப்ப அவர் ரூம்லயே இல்ல. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு போய் பார்த்தேன். திரும்பி வந்து பார்த்தா அவர் ரூம்லயே காணோம். பிரபா, அவ அங்க இருந்து இங்க ஆலியா ரூமுக்கு வந்திருக்கான். இப்ப அவன் உள்ள போறது நாங்க 2 பேரும் பார்த்தோம். ஆனா இப்ப புர்கால வந்தது யாருந்தா நாம கண்டுபிடிச்சே ஆகணும். புர்காவா? ஆமா பிரபா, யாரோ புர்கா போட்டுக்கிட்டு ஆலியா ரூம்குள்ள போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த 3வது பார்ட்னர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அக்கா, அந்த புர்கால இருக்கிறது யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வெல் டன் ராஜண்ணா. இந்த மாதிரியான ஒரு வேலையை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் நான் நம்பினேன். அதையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. பட் இந்த பேப்பர்ஸ் நீங்க எங்க ஒளிச்சு வச்சீங்க? You know what தனு, சின்ன வயசுல நாங்க எப்போ ஹைட் அண்ட் சீக் விளையாடினாலும் நானும் அபியனாவும் தேடிக்கிட்டே இருப்போம். ஆனா ராஜண்ணா மட்டும் மாட்டவே மாட்டாரு. அண்ட் ராஜண்ணா இன்னைக்கு இந்த ஃபைல வச்சு என்னமா ஹைட் அண்ட் சீக் விளையாடினார் தெரியுமா? அந்த ஐடி காரங்களால இதை கண்டுபிடிக்கவே முடியல. இல்ல, என்னோட क्वेश्चन என்னன்னா, இந்த பேப்பர்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாரு இவரு? ஐ மீன், அவங்க வீடு முழுக்க தேடிட்டாங்கல்ல? ஏன்னா ஃபைல் வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியிலயா? பட் அவங்க வீட்டுக்கு வெளியில, ஐ மீன் நம்மள அவங்க எங்கேயுமே வெளியில போக விடலையே. அதனாலதான் நான் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஃபயர் எஸ்கேப் பண்ற பைப் ரூட் இருக்குல்ல,
அது கார்டனோட பேக் சைடுக்கு போகும். ஜஸ்ட் நான் இந்த பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபயர் எஸ்கேப்ல குதிச்சிட்டேன். அடி கூட படல. இதோ நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பேப்பர்ஸ வெளியே ஒளிச்சு வச்சுட்டேன். அதே வழியா மறுபடியும் உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவாவே மாறிட்டீங்கண்ணா. அண்ட் தனு, இப்ப இதுக்கான பலனை நம்ம 3 பேரும் அனுபவிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேருக்கு மாறிடும்ல. அப்ப நம்ம 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறோம்னு பாருங்க. பட் நீங்க இப்படி இந்த விஷயத்துல வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நார்மலா கூட நீங்க வரலாம் இல்லையா? அப்படின்னா இன்னும் உனக்கு புரியலன்னு அர்த்தம். என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரோ நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. யாருக்கும் உங்க 2 பேர் மேல சந்தேகம் இருக்கு. அதனால சேஃப்டிக்காக இந்த குர்காவை போட்டு என்னோட முகத்தை மூடிட்டு வந்திருக்கேன். நம்மள யாரு கண்காணிக்கிறாங்க? அந்த இன்கம் டாக்ஸ் ஆளுங்களா?